ஆன்மீக அரண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷமான விஷயம் முதல் குழந்தை பிறக்கும்போது எல்லார் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஆண் குழந்தையாக இருந்தால் கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, முதல் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி மகாலட்சுமின்னு கொண்டாடுவாங்க. இரண்டாவது குழந்தைன்னு வரப்போ தான் ஆண் இருந்தால் திரும்ப பெண் கேட்பார்கள், இல்லைனா பெண் இருந்தாங்கன்னா திரும்ப ஆண் குழந்தை வேணும்னு கேட்பாங்க. இரண்டாவதும் ஒரே ஜெண்டராக வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கிறதுல. ஆனால் தலைச்சன் பிள்ளை ஆண் குழந்தையாக பிறந்தால் சில பலன்கள் இருக்குது, பெண் குழந்தையாக பிறந்தால் சில பலன்கள் இருக்குது. இது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிற, நம்பப்படுகிற, நம்ம அனுபவிக்கக்கூடிய உண்மைகள். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. ஒரு குடும்பத்தில் முதல் வாரிசு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள், அதாவது அந்த குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள், அவங்க சில பாவ புண்ணியங்களை செஞ்சுருப்பாங்க. அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவங்களையும் புண்ணியங்களையும் அனுபவிக்கிறதுக்காகவே தான் முதல் குழந்தை தலைச்சன் குழந்தையாக ஆண் குழந்தை பிறக்கும். பெரும்பாலும் எந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரும்பாலும் மூத்த மகன்தான் அந்த பாவ புண்ணிய கர்மாக்களை எல்லாம் அனுபவிப்பான். அடுத்தது, ஒருவேளை உங்களுக்கு தலைச்சன் குழந்தையா பெண் குழந்தை பிறக்குது, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய முதல் வாரிசு. தலைச்சன் பிள்ளையா பெண் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அது முற்பிறவியில், அதாவது முன்னோர்கள் தான தர்மங்கள் அதிகமாக செஞ்சுருப்பாங்க. அப்படி தான தர்மங்கள் அதிகமாக செஞ்ச அந்த வீட்டில் மட்டும்தான் தலைச்சன் பிள்ளையா பெண் குழந்தை பிறக்குமா. அந்த குழந்தை பிறந்த நேரம், அந்த தலைச்சன் பிள்ளையா பெண் குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்குன்னா, வீட்டில் அதிக செல்வாக்கோடு வளருமா அந்த குழந்தை. அதே போல் அந்த குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும். அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பத்தில் உள்ள செல்வ வளங்களும் அதிகரிக்குமாம். லட்சுமி கடாட்சம் பெருகுமாம். இப்படி எல்லார் வீட்டிலையுமே கண்டிப்பாக நடக்கும் தலைச்சன் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்திருந்துச்சுன்னா. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நன்றாக அது புரியும். அது உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம். நீங்கள் முன்னாடி இருந்த நிலைமையை விட கண்டிப்பாக ஒரு படியாவது உயர்ந்திருப்பீங்க உங்களுக்கு தலைச்சன் குழந்தை பெண் குழந்தை பிறந்திருந்தால். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.